ஏழாவது ஸ்லோகம். அமானித்வமதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஸ்தைர்யமாத்மவிநிக்ரஹः. நல்ல பண்புகளை பற்றி எப்படி அடைதல், அந்த பண்புகள் நம்மயம் ஆக்குவதற்காக என்னென்ன முயற்சிகள் நம்மால் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற விசாரத்தில் இருக்கின்றோம். எந்த ஒரு மாற்றமும் முயற்சியினால்தான் வரும், வெறும் அறிவினால் வராது. அறிவானது இருப்பதை அப்படியே காட்டும். அதை தொடர்ந்து நாம் முயற்சி செய்தால்தான் மாற்றத்தை உருவாக்க முடியும். நம்முடைய மனதினுடைய தன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலில் நம்முடைய மனதில் என்னென்ன பலகீனங்கள், என்னென்ன பலம் இருக்கின்றது என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து அந்த பலகீனங்களை நாம் மாற்ற வேண்டும். நல்ல குணங்களை அடைந்து முயற்சி இல்லாமல் நமக்குள் வந்தமைந்த தீய பண்புகளை நீக்க வேண்டும். அதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். எவைகளெல்லாம் நம்மால் அடையப்பட வேண்டியது, நம்மிடமிருந்து எவைகள் நீக்கப்பட வேண்டியது என்பதையெல்லாம் நாம் ஏற்கனவே தெரிந்து வைத்திருப்போம். மீண்டும் கீதையில் இனிமேல் தெரியப்பட இருக்கின்றது. பகவான் 13வது அத்தியாயத்தில் ஆரம்பித்து கடைசி வரை எவைகளெல்லாம் நாம் அடைய வேண்டும், எவைகளையெல்லாம் நம்மிடமிருந்து நீக்க வேண்டும் என்று சொல்ல இருக்கின்றார். இதை தெரிந்ததற்கு பிறகு எப்படிப்பட்ட முயற்சிகள் செய்து அந்த பண்புகளை நம்மயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற விசாரத்தில் நாம் இருந்தோம். சென்ற வகுப்பில் நாம் சிந்தித்த கருத்தை சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டு மேல் செல்ல வேண்டும். முதலாக நாம் பார்த்தது, நாம் எந்த பண்புகளை அடைய வேண்டுமோ அதனுடைய பிரயோஜனம், அதனுடைய மேன்மையை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். அர்த்த தரிசனம் என்று பார்த்தோம். கோபத்தை நாம் விட வேண்டும் என்றால் கோபம் இல்லாமல் இருந்தால் என்ன பலன், அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை மீண்டும் மீண்டும் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்த்தது அனர்த்த தரிசனம். அந்த நல்ல பண்பு நம்மிடம் இல்லை என்றால் அதனுடைய விளைவு என்ன, அனர்த்தம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். அல்லது பொறாமை, கோபம் முதலிய உணர்வுகள் நம்மிடம் இருந்தால், நம்மிடம் நீக்கப்பட வேண்டியது நம்மிடம் இருந்தால் அதனால் என்ன லாஸ், என்ன இழப்பு ஏற்படும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த இழப்பை நாம் உணராத காரணத்தினால்தான் தீயதுக்குள்ளேயே நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். மது முதலிய பழக்கங்கள் சிலருக்கு இருக்கும். அவர்களுக்கு தெரியும் இது நமக்கு கேடு விளைவிக்கின்றது என்று. ஆனால் அந்த கேட்டினுடைய அளவை அவர்கள் உணர்வதில்லை. எந்த அளவுக்கு மது முதலிய பழக்கங்கள் நமக்கு கேடு விளைவிக்கும் என்கின்ற அந்த இழப்பை அவர்கள் உணராத காரணத்தினால் அதிலிருந்து வருகின்ற மேலோட்டமான சுகத்தை மட்டும் அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த பழக்கத்தை விட போதிய முயற்சி அவர்களால் எடுக்க முடியவில்லை என்று தோஷ தர்சனம் அல்லது அனர்த்த தர்சனம். அதற்கடுத்ததாக நாம் சிந்தித்தது சத் சங்கக என்பது.
நம்மிடம் சில பண்புகள் குறைவாக இருக்கும், மற்றவர்களிடம் சில நல்ல பண்புகள் இருக்கும். நாம் அவர்களோடு வைக்கின்ற இணக்கத்தினால் நமக்கும் அந்த பண்புகளெல்லாம் வந்து வாய்க்கும். ஆகவே சத்சங்கம் மிக முக்கியம். சத்சங்கம் என்பது நல்ல குணத்தை உடைய மனிதர்களுடன் அல்லது அவர்களுடைய நூல், அவர்களுடைய படங்கள் என்று ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொள்ளுதல். சத்சங்கம் என்றால் அந்த பண்புகளை வளர்ப்பதற்கான சூழ்நிலைகளை நாம் வளர்த்தி கொள்ளுதல். அது நமக்கு சகாயத்தை கொடுக்கும். அதற்கு அடுத்ததாக நாம் சிந்தித்தது, நாம் சில பண்புகளை பின்பற்ற ஆரம்பிப்போம். எப்பொழுதெல்லாம் தோல்வியை அடைகின்றோமோ அப்பொழுது நமக்கு நாமளே பிராயஷ்சித்தம் போல் நமக்கு நாமளே தண்டம் என்று சொன்னோம். நமக்கு நாமளே கஷ்டத்தை கொடுத்து கொள்ளுதல், பனிஷ்மெண்ட், நம்மையே நாம் தண்டித்தல். மற்றவர்கள் நம்மை தண்டித்தால் நமக்கு துவேஷம் வரும், நம்மையே நாம் தண்டித்தால் நமக்கு துவேஷம் வராது. தண்டனை என்றால் பெரிய தண்டனை அல்ல. ஏதாவது ஒன்றிலிருந்து நாம் விழுந்து விட்டால் அல்லது சில பண்புகளை பின்பற்ற முயற்சி செய்து தோல்வி அடைந்தால் எதை நாம் விரும்புவோமோ அதையே நாம் மனதிலிருந்து அல்லது தவிர்த்தல். இவ்விதம் நம்மையே நாம் தண்டித்தல். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம், நாம் நம்மை உற்சாகப்படுத்த நமக்கு நாமளே பரிசு கொடுத்தல். ஒரு பண்பை பின்பற்ற ஆரம்பித்து அதில் வெற்றி கண்டால் நமக்கு நாமளே ஊக்கத்தை கொடுக்க செய்ய வேண்டியதை செய்தல். அதற்கு பிறகு நாம் சிந்தித்த கருத்து சங்கல்பக என்பது, அதாவது எல்லா பண்புகளையும் உடனடியாக எடுத்துக்கொண்டு நம்மால் பின்பற்ற முடியாது. ஆகவே என்ன செய்ய வேண்டும், ஒரு வேல்யூ, ஒரு பண்பை எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட காலம் வரை அதையே நினைத்து கொண்டு இந்த மாதத்திற்குள், இத்தனை மாதத்திற்குள் இந்த பண்பை என்மயமாக்குவேன் என்ற சங்கல்பத்தை செய்து கொள்ளுதல். அப்படி சங்கல்பத்தை செய்து அதற்கு அதிக முயற்சி கொடுத்தல். பிறகு அதில் வெற்றி கண்டவுடன் அதற்கு அடுத்த பண்புக்கு செல்லுதல். அதற்கு அடுத்ததாக நாம் சிந்தித்தது அவதானம், முன்னெச்சரிக்கை என்று பார்த்தோம். இப்போ எந்த இடத்தில் நாம் பண்புகளை இழக்க நேரிடுமோ அதற்கு முன் எச்சரிக்கையாக நாம் இருத்தல். நமக்கே தெரியும் எப்பொழுது கோபம், எப்பொழுது பொறாமை வரும் என்று. அந்த சூழ்நிலைக்கு முன்னெச்சரிக்கையாக இருந்து அவைகளை தவிர்க்க முயற்சி செய்தல். அதற்கு அடுத்ததாக நாம் பார்த்து முடித்தது சகாய அன்வேஷனம் என்று. ஒரு பண்பை பின்பற்ற மற்றொரு பண்பு நமக்கு துணை புரியும். உதாரணமாக, தியானத்தில் ஒருவர் அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது உறக்கம், சோம்பல் முதலியவைகள் வருகிறது என்றால் அந்த தியானத்துக்கு சகாயமாக அளவாக உணவை உட்கொள்ளுதல் முதலிய பண்புகளை நாம் பின்பற்றுதல். இவ்விதம் ஒரு பண்பை நாம் பின்பற்றும் பொழுது வேறு எதை பின்பற்றினால் அது நமக்கு துணை செய்யுமோ அதை பின்பற்றுதல் என்று சென்ற வகுப்பில் இவைகளையெல்லாம் நாம் பார்த்து முடித்தோம். இனி மேற்கொண்டு தொடரலாம். இதெல்லாம் நம்ம போன வகுப்பில் பார்த்தது, அதனால தான் வேகமாக சென்றோம். அடுத்த கருத்து என்னவென்றால் பிரதிபக்ஷ பாவனா. இதை அறிமுகப்படுத்தினோம், இதனுடைய விளக்கத்தை இப்பொழுது பார்க்கலாம். பிரதிபக்ஷ பாவனா என்றால் நாம் எந்த பண்பை பின்பற்ற விரும்புகின்றோமோ அதற்கு எதிராக ஒன்று இருக்கும். எதை நாம் விட விரும்புகின்றோமோ அதற்கு எதிராக ஒன்று இருக்கும். அதனுடைய துணை கொண்டு நாம் அந்த பண்பை பின்பற்றுதல். நண்பன், பகைவன் என்று இரண்டு இருக்கும். ஒரு பகைவனை நாம் நீக்க என்ன செய்ய வேண்டும், இனி ஒரு நண்பனை துணை கொள்வது போல் அதற்கு விரோதமான ஒன்றை நாம் துணை கொள்ள வேண்டும். அதற்கு உதாரணம் என்னவென்றால், பாகவதத்தில் ஒரு ஸ்லோகத்தில் இவ்விதம் சொல்லப்பட்டுள்ளது, அசங்கல்பாத் ஜெயேத் காமம். ஆசை என்ற ஒன்றை நீ வெல்ல வேண்டுமென்றால்
அசங்கல்பாத், சங்கல்பத்தை துறந்தால் ஆசை உனக்கு வராது. சங்கல்பம் என்றால் ஒரு பொருளின் மீது இருக்கின்ற எண்ணம். சோபனா அத்தியாசம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பொருளையே மனதில் நினைத்து கொண்டிருப்பது சங்கல்பம். அதுவும் அந்த பொருள் கொடுக்கின்ற சுக அம்சத்தை நினைத்து கொண்டிருப்பது சங்கல்பம். ஒரு பொருளின் மீது இருக்கின்ற ஆசையை நீ துறக்க வேண்டுமென்றால் அந்த பொருளை பற்றிய சங்கல்பத்தை துறக்க வேண்டும். சங்கல்பத்திலிருந்து ஆசையானது உற்பத்தி ஆகின்றது. இப்போ சங்கல்பத்தை துறப்பதன் மூலமாக ஆசையை துறக்கலாம். இப்போ அசங்கல்பாத், சங்கல்பம் செய்யாமலிருந்து காமம் ஜெயேத், ஆசையை வெல்ல வேண்டும். பிறகு குரோதம் காம விவர்ஜனாத், குரோதத்தை வெல்ல வேண்டுமென்றால் ஆசையை விடுவதன் மூலமாக. குரோதத்துக்கு விரோதி காமம். குரோதம்னா கோபம் அல்லது துவேஷம். குரோதத்தை ஆசையை விடுவதனால் வெல்ல முடியும். நாம் சிந்தித்து பார்த்தால் எந்த இடத்தில் நமக்கு ஆசை இருக்கின்றதோ அதே இடத்தில்தான் குரோதமும் வரும். எந்த இடத்தில் எதிர்பார்ப்புகள் இருக்கின்றதோ அங்குதான் நமக்கு குரோதமும் வரும். நம்முடைய வீட்டு குழந்தை படிக்கலைன்னா கோபம் வருது, பக்கத்து வீட்டு குழந்தை படிக்கலைன்னா கோபம் வர்றதில்லை. சில சமயம் சந்தோஷம் வரும், அதுவும் வரக்கூடாது. அது வந்ததுன்னா அது பொறாமையாயிரும், அதுவும் வரக்கூடாது. ஆனால் கோபம் வருவதில்லை. காரணம் என்ன என்றால் அங்கு நமக்கு ஆசை இல்லை, அதனால் கோபமும் இல்லை. இப்போ எந்த இடத்துல நம்ம பல பொருள்களை பயன்படுத்தி இருப்போம், பயன்படுத்துகின்ற ஒரு பொருளை யாராவது நாசம் செய்து விட்டால் கோபம் வரும். ஆனால் அந்த பொருளை நம்ம எப்போ டிஸ்போஸ் பண்ணலான்னு நினச்சிட்ருப்போம். அதை உடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, சந்தோஷம் வந்துடும். காரணம் என்ன? நம்மளாக அதை தூக்கி எறிகிறது கஷ்டம், அது போயிடுதுன்னு சந்தோஷப்படுவோம். ஆனால் ஒரு பொருளை நம்ம விரும்பி வைத்திருந்தால் அப்போ அது அந்த காமம் குரோதமாக வெளிப்படுகின்றது. ஆகவே குரோதம் காம விவர்ஜனாத், ஆசையை வெல்வதன் மூலமாக, குறைப்பதன் மூலமாக கோபத்தை வெல்ல வேண்டும். ஏன்னா கோபத்தை நேரடியாக நம்ம அட்டாக் பண்ண முடியாது, இந்த உபாயத்தின் மூலமாக. அடுத்தது அர்த்த அனர்த்த ஈக்ஷயா லோபம். அர்த்த அனர்த்த ஈக்ஷயா லோபம். லோபம் என்றால் நமக்கு தெரியும், லோபம் என்பது தானத்திற்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது. ஒரு பொருள் மீது அளவிட முடியாத பற்று, மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்காமல், பகிர்ந்து கொடுக்காமல் நாமளே வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விதமான புத்தி. அவர் ரொம்ப லோபி என்றால் யாருக்கும் பகிர்ந்து கொடுக்காமல் தானே அந்த பொருளை பிடித்திருப்பது. அப்படி ஒரு பொருள் மீது ரொம்ப பற்று இருந்து ரொம்ப லோபியான குணம் நமக்கு இருந்தால் அதை எப்படி வெல்ல வேண்டும்? அதற்கு 2 உபாயம் சொல்வார்கள். ஒன்று தானம், மற்றவர்களுக்கு கொடுத்து பழகுவதன் மூலம் அந்த லோபத்தை விட வேண்டும். லோபம்னா யாருக்கும் ஷேர் பண்ணாமல் நம்மளே வைத்து கொண்டு இருப்பது. இங்கு சொல்கின்ற உபாயம் அர்த்த அனர்த்த ஈக்ஷயா என்றால் நாம் எதை ரொம்ப உயர்வாக பற்றி கொண்டிருக்கின்றோமோ அது அனர்த்தம் என்ற ஞானத்தினால். சிலதெல்லாம் அனர்த்தமானதை நம்ம பிடித்து கொண்டு இருப்போம். அப்படி எதை நம்ம பிடித்து கொண்டிருக்கின்றோமோ அது ஒரு காலத்தில் அது நம்மை பிடித்து விடும், அதிலிருந்து நம்ம கஷ்டப்பட்டு ஓட வேண்டியது வரும் என்று அந்த அர்த்தத்தில் அனர்த்த புத்தியில் வைத்து அது நிலையற்றது, அது அனர்த்தம் என்ற அறிவை வைத்து லோபத்தை விட வேண்டும். பிறகு பயம் தத்துவ அவமர்ஷனாத். பயத்தை விடுவது எப்படி என்றால் தத்துவத்தை தெரிந்து கொள்வதன் மூலமாக. பயம் தத்துவ அவமர்ஷனாத். அவமர்ஷனம்னா ஞானம், தத்துவ ஞானத்தின் மூலமாக பயத்தை விட வேண்டும் என்று பாகவதத்தில் ஒரு இடத்தில் ஒவ்வொரு பண்பையும் எப்படி விட வேண்டும் என்பதற்கு பெரிய லிஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ளது, உபாயம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் தான் பிரதிபக்ஷ பாவனா என்று சொல்லப்படுகிறது. நம்மிடம் என்ன பலகீனம் இருக்கின்றதோ
அதை நீக்குவதற்கு எது நேரடியான உபாயம் என்று சிந்தித்து அதை நாம் நீக்குதல். இனி அடுத்ததான உபாயம் தியானம். அடுத்தது வேல்யூ மெடிடேஷன், தியானம் என்பது. இதைத்தான் இப்பொழுது நாம் பயிற்சி செய்து கொண்டு வருகின்றோம். விதவிதமான தியானம் சாஸ்திரத்தில் பேசப்பட்டிருக்கின்றது. இந்த தியானம், பக்தி, இந்த சொற்கள் எல்லாம் மிக பிரசித்தமான சொற்கள். ஆனால் இதை பற்றிய அறிவு மிக மிக குழம்பி இருக்கின்றது. ரொம்ப பிரசித்தமான சொற்கள் தான் புரிந்து கொள்ளாத தத்துவமாகவும் இருக்கும். அப்படி இந்த தியானம்ங்கிற சொல் எல்லோருக்கும் தெரிந்த சொல், ஆனால் அதில் அதிக குழப்பம் இருக்கின்றது. அதில் விதவிதமான தியானம் சாஸ்திரத்தில் பேசப்பட்டிருக்கின்றது. நாம் ஒரு கிரமத்தில் பயிற்சி செய்து வருகின்றோம். அதில் ஒரு விதமான தியானத்திற்கு வேல்யூ மெடிடேஷன், பண்புகளை குறித்த தியானம் என்று பெயர். அது எப்படி என்றால், நாம் தியானத்திற்கு என்று சில விதிமுறைகள் படித்திருக்கின்றோம். 6வது அத்தியாயத்தில் படிச்சிருக்கோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்கி எப்படி செய்ய வேண்டும்னெல்லாம் படிச்சிருக்கோம். அது போன்ற ஒரு காலம், இடம், ஆசனம் இவைகளையெல்லாம் தேர்ந்தெடுத்து, இப்போ ஜபம் முதலியவைகளுக்கு என்ன நியதி உண்டோ அதே நியதி சூழ்நிலையை அமைத்து கொண்டு அந்த தியான காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனுடைய நாமத்தை சொல்வதற்கு பதிலாக, அப்படி கூறினால் அது ஜபம் ஆகிறது, அது ஒரு விதமான தியானம். அதை விட்டு ஒவ்வொரு பண்புகளையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், தியானத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தியானம் பண்ணுறது மிக சுலபமானது. கடினமான தியானம் என்னன்னா, மனதில் எந்த எண்ணமும் வரக்கூடாது, பகவானுடைய நாமம் மட்டும் ஓட வேண்டும்னா தான் ரொம்ப கஷ்டம். காரணம் என்ன? பகவானுடைய பேர் மட்டும் மனதில் ஓட வேண்டும்னு சொன்னால் அதை தவிர மற்றது தான் ஓட ஆரம்பிக்கும். வேறு ஓடக்கூடாதுன்னு வேற சொல்லி வச்சிட்டோம். அது ரொம்ப கடினம். ஆனால் இந்த பண்புகளை குறித்த தியானம்ங்கிறது நாம் மெதுவாக மனதில் சிந்திக்க அனுமதி கொடுக்கின்றோம். எதை வேண்டுமானாலும் மனதில் சிந்திச்சுக்கலாம், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், நியதி கிடையாது. பிறகு எதை சிந்திக்கின்றோம் என்றால், ஒவ்வொரு பண்புகளையும் எடுத்துக்கொண்டு அந்த பண்புகளினுடைய பெருமையை முதலில் உணர வேண்டும். இப்போ அகிம்சை என்று எடுத்துக்கொண்டால், இந்த அகிம்சையினுடைய பெருமை என்ன, மேன்மை என்ன, இதனுடைய உன்னதமான தன்மை என்ன என்று நாம் அந்த தியானத்தில் மெதுவாக சிந்திக்க வேண்டும். அதற்கு பிறகு அதே தியானத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த குணம் நம்மிடம் இருப்பதாக பாவனை செய்ய வேண்டும். இது ஒரு கற்பனை தான், பாவித்தல். எதை நாம் பாவிக்கின்றோமோ நாம் அதுமயமாகின்றோம் என்பது ஒரு நியதி. அந்த குணம் நம்மிடம் இல்லைதான், இருப்பது போல் பாவனை செய்ய வேண்டும். நாம் அந்த தியானத்தில் அவைகளெல்லாம் செய்ய போகின்றோம். நம்மிடம் இல்லைதான், இருப்பது போல் பாவிக்க வேண்டும். இப்போ ஒருவருக்கு கோபம் வந்து கொண்டே இருக்கிறது என்றால், அவர் நான் சாந்த ஸ்வரூபமானவன் என்று அந்த தியானத்தில் பாவித்து அந்த பாவனையில் வருகின்ற அமைதியை அனுபவிக்க வேண்டும். அதாவது நம்மிடம் ஒன்று இல்லை, ஆனால் இருப்பது போல் கற்பனை பண்ணி பாவிக்கின்றோம். அந்த பாவனையிலேயே இவ்வளவு சுகம் என்றால், உண்மையாக அது நம்மிடம் இருந்தால் என்ன சுகம் என்று அப்பொழுதுதான் நமக்கு புரியும். இப்போ ஒன்றை நாம் எப்பொழுது முழு ஈடுபாடுடன் பின்பற்றுவோம் என்றால், எப்பொழுது அதிலிருந்து பலனை அனுபவிக்கின்றோமோ அப்பொழுதுதான் முழு ஈடுபாடு நமக்கு வரும். இப்போ முழு ஈடுபாடு வர வேண்டுமென்றால் பிரயோஜனத்தை அனுபவிக்கணும். பிரயோஜனத்தை அனுபவிக்கணும்னா அந்த குணம் நமக்கு இருக்கணும். இப்படி ஒரு சிக்கலில் நம்ம மாட்டியிருக்கோம். இப்போ கோபப்படாமல் இருந்தால் ஒரு பலன் இருக்குது. அந்த பலனை எப்போ அனுபவிப்போம்? கோபப்படாமல் இருந்தால் தான் கோபப்படாமல் இருக்கிற பலனை அனுபவிப்போம். பொறாமப்படாமல் இருந்தால் தான் பொறாமப்படாமல் இருக்கிறதுனால வர்ற சுகத்தை அனுபவிப்போம். அப்படி தானம் பண்ணுறதுனால ஒரு சுகம் இருக்குது.
அந்த தானம் பண்ணுறதுனால சுகத்தை நம்ம எப்போ அனுபவிப்போம்னா அதை செய்தால் தான் அனுபவிப்போம். ஆனால் செய்கிறதுக்கு மனசு வர்றதில்லை. அதில் விருப்பம் எப்போ வரும்? அதனுடைய பலனை அனுபவிச்சா தான் வரும். ஆனால் அதை செய்கிறதுக்கான தகுதியும் சக்தியும் நமக்கு இல்லை. அதிலிருந்து அந்த பலனையும் நம்ம அனுபவிக்கவில்லை. பிறகு எப்படி செய்வது? இப்போ பிரயோஜனத்தை அனுபவிச்சா தான் அதை செய்ய முடியும். அதை செஞ்சால் தான் பிரயோஜனத்தை அனுபவிக்க முடியும். இப்போ இந்த நிலையில தான் இந்த தியானம் நமக்கு உதவி செய்கின்றது. எப்படி என்றால், அந்த குணம் நம்மிடம் இல்லாமலேயே அதனுடைய பிரயோஜனத்தை நாம் சுவைத்து பார்க்கின்றோம். அது தியானத்தில் தான் முடியும். வெறும் கற்பனையில் தான். ஒருவருக்கு யாருக்கும் ஒரு பைசாவும் கொடுக்க மாட்டேங்கிற புத்தி இருக்குன்னு வச்சுக்கோமே, அட்லீஸ்ட் கற்பனையிலையாவது தியானத்திலையாவது ஒரு பைசா செலவு கிடையாது. இந்த சாதனை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? நான் எல்லாருக்கும் இருக்கிறதையெல்லாம் தானம் பண்ணுற மாதிரி ஜஸ்ட்டு கற்பனை. அப்போ ஒரு சுகம் வரும், கொஞ்சம் பயம் வரும், எல்லாம் போயிருமோன்னு சொல்லி. அதற்கு பிறகு அந்த பயம் வந்தாலும் கூட இது நான் சும்மா தானே பண்ணுறேன்னு ஒரு சமாதானம் வந்துக்கும். அதே போல் வீட்டை விட்டு நான் ஓடிடுறேன் அப்படின்னு நினச்சா ஓட வேண்டாம், கற்பனை பண்ணி பார்ப்போம் என்னதான் ஆகுதுன்னு சொல்லி. அப்போ என்ன ஆகும் என்றால், பயம் வந்தாலும் உள்ள ஒரு சமாதானம் வரும், நம்ம கற்பனையில் தான் இருக்கோம், ஒன்றும் சேஃப் அப்படின்னு சொல்லி. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அந்த பாவனையிலேயே ஒரு சுகம் நமக்கு கிடைக்கும். அது பொய்யிலேயே இந்த சுகம்னா உண்மையாக இருந்தால் எவ்வளவு சுகம் என்று நமக்கு அந்த உணர்வு கிடைக்கும். பிறகு அந்த குணங்களெல்லாம் நம்மயமாகும். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு திருடன் ஓடிட்டுருக்கான். ராஜாவினுடைய பொருள்களை எல்லாம் எடுத்துட்டு காட்டில் ஓடிட்டுருக்கான். ராஜா வேட்டைக்கு வந்திருக்கார். அவர் கழட்டி வச்சுருந்த நகைகளை எல்லாம் எடுத்துகிட்டு ஓடி இருக்கான். ஒரு ஆசிரமத்தில் ஒரு சன்னியாசி இருந்துகிட்டு இருந்தார். அவர் எங்கேயோ வெளியே போயிருந்தார். உடனே அந்த ஆசிரமத்துக்குள்ளே போய் அந்த ட்ரெஸ்ஸை எல்லாம் போட்டு கண்ணை மூடி உட்காந்துட்டான், தியானம் பண்ணுறது போல். உடனே அந்த அரசனெல்லாம் அந்த சுவாமியை நமஸ்காரம் பண்ணி சென்று விட்டார். அப்போ இவன் யோசித்தான், நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டார். அவங்ககிட்டே கேட்டிருக்கார், ஒரு திருடன் வந்தானான்னு. இவர் சொல்கிறார், நான் சமாதியில் இருந்திருக்கேன், திருடனை எல்லாம் பார்க்கலன்னு சொல்லியிருக்கார். உடனே போயிட்டான். அப்போ இவன் உணர்ந்தான், இந்த ஒரு நிமிடம் நம்ம இந்த துறவோடு இருந்தோம்னா ராஜாவு தலையே நம்ம காலில் இருக்குது. அப்போ உண்மையான துறவுக்கு என்ன பலன் என்று நினச்சி அன்றிலிருந்து அவன் அதே ட்ரெஸ்ஸில் போயிட்டான். அதையும் அடிச்சுட்டு போயிட்டான். காரணம் என்னன்னா, இனிமேல் இதே ட்ரெஸ்ஸில் இருப்போம் அப்படின்னு சொல்லி. அதாவது ஒன்றை நம்ம பொய்யா அனுபவித்தாலும் கூட அதில் ஒரு பலன் இருக்கின்றது. அப்படி இந்த தியானம்னா இந்த இடத்துல வெறும் கற்பனை தான், பாவனை தான். அப்படி ஒரு பாவனை செய்து அதனுடைய பிரயோஜனத்தை கொஞ்ச காலம் அனுபவிக்க போகின்றோம். அது ஒழுங்காக செஞ்சாதான். தியானத்திலையும் ஏமாத்திட்டு இருந்தோம்னா ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம அப்படி ஒரு பாவனையுடன் இருந்தால் அதனுடைய மன மகிழ்ச்சி, மன பூரிப்பை நாம் அனுபவிப்போம். பிறகு அந்த பண்பை நம்மயம் ஆக்க அது உதவியாக இருக்கும். பிறகு தியானத்தில் தான் நம்மளுடைய மனது ஓரளவு அமைதியாக இருக்கும். அப்பொழுது தான் நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும்னா, இந்த பண்பை பின்பற்ற நான் என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட முயற்சி செய்ய வேண்டும் என்ற கருத்தெல்லாம் அந்த நேரத்தில் தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா மனது ரொம்ப தெளிவாக இருக்குது, அமைதியாக இருக்குது. இப்போ எப்படி நான் முயற்சி செய்ய வேண்டும் என்று அவரவர்கள் மனதில் விதவிதமான பலம் பலகீனம் இருக்குது. அதற்கு தெளிவு அவரவர்கள்தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர கீதையோ ஆசிரியரோ ஓரளவு தான் சொல்ல முடியும். ஏன்னா விதவிதமான மனங்கள், விதவிதமான பலகீனங்கள், நம்ம கற்பனை பண்ண முடியாத பலகீனங்கள் எல்லாம் ஒவ்வொருவருடைய மனதிலும் இருக்கும். இப்போ அவர்கள்தான் அதற்கு தெளிவு காண முடியும். ஆசிரியரும் சாஸ்திரமும் ஓரளவு தான் உதவி செய்ய முடியும். பாதி வழிக்கு தான் வர முடியுமே தவிர மீதியை அவர்களாக கண்டுகொள்ள வேண்டும். அதற்கு தியானம் மிக மிக இன்றியமையாதது. அப்படி ஒவ்வொரு பண்பை எடுத்துட்டு கொஞ்ச நாள் தியானிக்க வேண்டும். இப்போ டெய்லி 10 நிமிடம் தியானம் செய்வதாக இருந்தால் இந்த ஜபத்தையும் தொடர்ந்து செய்கிறோம். அதோடு இது எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் அல்லது சில நாள் ஜபம் பண்ணுறதுக்கு மனதில்லை, மூடு வரலைன்னா இந்த வேல்யூவை எடுத்துட்டு சிந்தித்தல். அப்படி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வேல்யூவை தியானம் பண்ணுறது.
பிறகு அதில் ஓரளவு வந்துவிட்டால் பிறகு அடுத்த பண்பை எடுத்துக்கொண்டு தியானித்தல். என்னிடத்தில் ஒருவர் சொன்னார், நான் பொறாமை என்ற ஒன்றை நீக்குவதற்கு 7 வருடம் தியானம் செய்தேன்னு சொன்னார். டெய்லி 7 years அவர் சிந்தித்ததெல்லாம் இந்த பொறாமை என்னிடமிருந்து போகணும்னு சொல்லி என்று சொன்னார். இப்படி சில பண்புகளுக்கு பல வருடங்கள் பிடிக்கலாம். என்ன செய்யணும்? அப்படி தியானம் செய்து செய்து பண்புகளை நாம் அடைதல். இப்போ தியானத்தில் அந்த பண்பினுடைய பெருமை, அதை நான் பின்பற்றுவதாக பாவித்து அதனுடைய பலனை உணர்தல், பிறகு அந்த பண்பை பின்பற்ற என்ன முயற்சி எடுக்க வேண்டும் என்று சிந்தித்தல் என்று எப்பொழுதும் அந்த காலத்தில் அந்த பண்பை பற்றியே நினைத்திருத்தல், அது வேல்யூ மெடிடேஷன், அது தியானம். இனி அடுத்தது இறுதியாக கடைசி உபாயம். கடைசியாக இருந்தாலும் முக்கியம், கடைசியில் சொல்கிறது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கடைசி உபாயம் பிரார்த்தனா, இறைவனிடம் வேண்டுதல். சில முக்கியமான லிஸ்ட்டை கடைசியில் தான் சொல்லணும். பிரார்த்தனா என்றால் நமக்கு தெரியும், பகவான்கிட்ட வேண்டிகிட்டே இருப்போம். ஒவ்வொரு கஷ்டமும் வரும்பொழுது பகவானிடம் இந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கு பிரார்த்தனை செய்வோம், வேண்டுதல் செய்வோம். அவைகளெல்லாம் நம்முடைய மனதிற்கும் அல்லது அந்த கஷ்டங்கள் நீங்குவதற்கு உபாயமாக இருந்து வரும். அதில் முக்கியமான பிரார்த்தனை இந்த பண்புகளெல்லாம் எனக்கு வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை. உபனிஷத்சு தர்மாகா தேமயி சந்து, இது சாந்தி பாடத்தில் வருகின்ற ஒரு பகுதி. ஆப்யாயந்து மமாங்காணின்னு சொல்லி, என்னுடைய உறுப்புகளெல்லாம் நல்லா வேலை செய்யட்டும். காரணம் என்ன? உடல் பலம் இருந்தால் தான் நான் மோட்சத்துக்கு அடைய முயற்சி செய்ய முடியும்னு சொல்லி உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ள நல்ல பண்புகள் தே மயி சந்து, அது என்னிடத்தில் இருக்கட்டும். தே மயி சந்து, அது என்னிடத்தில் இருக்கட்டும் என்ற ஒரு பிரார்த்தனை. எத்தனையோ பிரார்த்தனை இருக்குது. எல்லா பிரார்த்தனையும் அதனுடைய பிரயோஜனத்தை அது கண்டிப்பாக கொடுக்கும். உண்மையிலேயே ப்ரேயருங்கிறது என்னைக்கும் தோல்வி அடைவது கிடையாது. இந்த பிரார்த்தனைங்கிறது ரொம்ப முக்கியம். நம்முடைய டெய்லி ப்ரேயரில், டெய்லி செய்கின்ற பிரார்த்தனையில் இந்த பண்புகள் எனக்கு வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், வேண்டுதல் விடுக்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல வேதாந்த தத்துவமெல்லாம் பேசக்கூடாது. பகவானுக்கு தெரியாதா, அவருக்கு தெரியும், நான் எதுக்கு பிரார்த்தனை பண்ணணுன்னெல்லாம் சொல்லக்கூடாது. பகவானுக்கு தெரியும். தெரிந்தாலும் பகவானுக்கிடம் சொல்கிறதுக்கு, இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணலை. நம்முடைய மனதை நாம் வெளிப்படுத்துகின்றோம், அவ்வளவுதான். நமக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் யாராவது நண்பரிடம் சொன்னால் பாதி கஷ்டம் குறையிறது போல் நம்ம பகவானை மனதில் நினச்சி நம்மளுடைய உள்ளிருக்கிற துயரத்தை வெளிக்கொண்டு வருவது தான் பிரார்த்தனை. அப்படி பிரார்த்தனை செய்வது ஒரு முக்கியமான சாதனை. ஏன்னா பிரார்த்தனைங்கிறது ஒரு ஆக்ஷன், ஒரு செயல். அது அதனுடைய பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் எத்தனையோ விதத்தில் அது பலனை கொடுக்க இருக்கின்றது. அதை பற்றி நாம் பிறகு சிந்திக்க இருக்கின்றோம். இப்படி இந்த பண்புகளெல்லாம் நமக்கு வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையில் இனி ஒரு பிரயோஜனமும் இருக்கின்றது. தோல்வி அடைந்து கொண்டே இருப்போம் பண்புகளை பின்பற்ற ஆரம்பித்தால். மனசு எப்படியோ இருக்கட்டும்னா நம்ம தோல்வியே சந்திக்க மாட்டோம். மனதை மாற்றணுங்கிற முயற்சிக்கு வரும்பொழுது தோல்வி மேல் தோல்வியை அடைவோம். அப்பொழுது ஒரு சோர்வை அடைவோம். இந்த இறை நம்பிக்கை, பிரார்த்தனை, இவைகளெல்லாம் தான் நம்மை உற்சாகப்படுத்தும். கடவுள் என்னை கைவிட மாட்டார், எனக்கு கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் பிரார்த்தனையிலிருந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இறுதியாக என்னன்னா பிரார்த்தனை. பிரார்த்தனையே கண்ணை மூடி அமர்ந்தால் அது தியானம். தியானத்துக்கும் பிரார்த்தனைக்கும் ரொம்ப வேறுபாடு கிடையாது. அதை நம்ம வாய் விட்டு பூஜை அறையில் போய் நின்றுட்டு அவசரமாக பேசிட்டு போனோம்னா அது பிரார்த்தனை. அதை கொஞ்சம் மெதுவாக செய்தால் அதற்கு பெயர் தியானம். இப்போ தியானம், பிரார்த்தனை ஓரளவு மிக அருகில் இருக்கின்ற சாதனை. நம்முடைய தியானமே ஒரு பிரார்த்தனை தான். இவ்விதம் இப்போ நம்ம பார்த்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு க்ளூ போல். இதற்கு மேலே உங்களுடைய ஹோம்ஒர்க், நீங்களே சிந்தித்து அவரவர்களுடைய மனதை கண்டுபிடிச்சு
அவரவர்களுடைய மனதில் என்ன இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிச்சு எப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும். இனி பகவான் சொல்கின்ற ஒவ்வொரு பண்பையும் எடுத்துக்கொண்டு அதை நாம் சிந்திக்கலாம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 5 ஸ்லோகங்களில் 20 பண்புகளை பகவான் கொடுத்திருக்கின்றார். 20 பண்புகளில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், சில பண்புகளெல்லாம் நாம் சேர்த்து கொள்ள வேண்டியது, சிலதெல்லாம் நம்மிடம் இருக்கும், தெரிஞ்சோ தெரியாமலேயோ நமக்குள் வந்திருக்கும், அதை நாம் முயற்சியுடன் நீக்குதல். அப்படி 20 பண்பை இங்கு சொல்லி பிறகு மற்ற அத்தியாயங்களில் மீண்டும் பகவான் சொல்ல இருக்கின்றார். இப்பொழுது ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்வோம். முதலில் பகவான் கூறுவது அமானித்துவம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் 9 பண்புகளை கூறியிருக்கின்றார். இந்த 7வது ஸ்லோகத்தில் அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, க்ஷாந்திரார்ஜவம்னு 9 வேல்யூஸ் ஒரே ஒரு ஸ்லோகத்தில் வந்திருக்கு. அதில் முதல் பண்பு நாம் எடுத்துக்கொள்வது அமானித்துவம். நாம் எப்படி ஒவ்வொரு பண்பையும் ஆராய்ச்சி செய்ய போகிறோம் என்றால் அது என்ன என்று அதனுடைய சொரூபத்தை பார்ப்போம். அமானித்துவம்னா என்ன என்று பார்த்து பிறகு இதனுடைய விளைவு என்னன்னு பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு சில உபாயங்களை பார்க்க போகிறோம். இந்த பண்பை அடைவதற்கு சில டிப்ஸ்ன்னு சொல்வது போல சில உபாயங்களை நாம் பார்க்க போகின்றோம். அப்படி முதல் பண்புக்கு வருகின்றோம். அமானித்துவம். மானித்துவம் என்றால் ஆத்மனி பூஜ்யத்துவ பாவக, அதுதான் லட்சணம். ஆத்மனி பூஜ்யத்துவ பாவக. ஆத்மனி என்றால் தன்னிடத்தில், ஆத்மனி பூஜ்யத்துவ பாவக உயர்ந்த மனப்பான்மை, தன்னை உயர்வாக நினைத்தல். ஆத்மனி, ஆத்மனினா தன்னை, பூஜ்யத்துவம்னா உயர்வாக, பாவகன எண்ணுதல், தன்னை உயர்வாக பாவித்தல், தன்னை உயர்வாக நினைத்தல். இதுதான் மானித்துவம். தன்னையே கொஞ்சம் உயர்வாக நினைத்து கொள்வது, உயர்வு மனப்பான்மைன்னு சொல்லலாம், கர்வம்னு சொல்லலாம். தன்னை நினைச்சா மற்றவர்களை காட்டிலும் மேலானவன், சுப்பீரியர், நான் மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்தவன் என்று நினைத்தல், அதான் மானித்துவம். அமானித்துவம் என்றால் அது இல்லாத தன்மை, தன்னை உயர்வாக நினைக்காத பாவனை. மானித்துவம்னா தன்னை உயர்வாக நினச்சிக்கிறது. அமானித்துவம் என்றால் தன்னை உயர்வாக கருதாமல் இருத்தல். அமானித்துவம் உயர்வு மனப்பான்மைன்னு சொல்லலாம், அல்லது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னெல்லாம் சொல்கிறோம். கர்வம், அகங்காரம். அகங்காரம்னா சாஸ்திரத்தில் சொல்கிற அகங்காரம் வேறு, இங்கு சொல்கிற அகங்காரம் ரொம்ப அவன் ஈகோவாக இருக்கான், தன்னை உயர்வாக கருதுகின்றான், பாவிக்கின்றான் என்றெல்லாம் சொல்வது. இந்த உயர்வு மனப்பான்மை பல நிமித்தமாக வரலாம். சும்மா உயர்வு மனப்பான்மை வந்துடாது. ஒருவர் தன்னை கர்வமாக நடந்து கொள்கிறார் அல்லது தன்னிடத்தில் ரொம்ப உயர்வாக நினைக்கிறார்னா அதற்கு சில காரணங்கள், நிமித்தங்கள் இருக்கும். எதற்குமே உதவாமல் ஒருவன் இருந்தான்னு வச்சுக்குவோமே, அவன் எதை நினச்சி தன்னை உயர்வாக நினைக்கிறது? எதையுமே வாழ்க்கையில் சாதிக்கலை, தன்னிடத்தில் ஒன்றுமே கிடையாது, பிறகு உயர்வு மனப்பான்மை வராது. உயர்வு மனப்பான்மை வருவதற்கு பல நிமித்தங்கள் இருக்கின்றது. அதில் தனம் ஒரு பெரிய நிமித்தம். தன நிமித்தம், பணம். பணம் இருந்ததுனாவே அவருடைய நட பாவனையெல்லாம் மாறிடும். பணம் இல்லைன்னா ஒரு மாதிரியாக நடப்பார், பேசுவார். அப்போ தன நிமித்த மானித்துவம், என்னிடத்தில் பணம் இருக்கின்றது, பொருள் இருக்கின்றது என்று. அடுத்தது குலம், நான் இந்த குலத்தில் பிறந்திருக்கேன்னு குல நிமித்தம். ஜாதியில் உயர்வு மனப்பான்மை வரலாம், ஜாதி நிமித்தமாக. அல்லது வித்யா, அறிவு நிமித்தமாக வரலாம். சில பேர் நல்லா படிச்சிருப்பார்கள், அவர்களுக்கு எந்த அளவுக்கு படிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஈகோவும் வளர்ந்துடும். படிப்பு எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோ
அதே அளவு இந்த கர்வமும் சேர்ந்து வளர்ந்து கொண்டு வரும். வித்யா நிமித்தம். அதற்கடுத்தது தபம். சில பேர் பயங்கரமாக தவம் செய்திருப்பார்கள். அந்த தவத்தினாலையும் அவர்களுக்கு கர்வம் வந்திருக்கும். ஏன்னா நான் இவ்வளோ ஒரு தபஸ்வி, இப்படியெல்லாம் நான் தவம் செய்துள்ளேன் என்ற எண்ணமும் அவர்களுக்கு வந்திருக்கும். தபம் அல்லது பதவி. பதவியில் இருந்தாலும் கர்வம் வரும். இதெல்லாம் சில எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். இப்படி விதவிதமான நிமித்தமாக கர்வமெல்லாம் வந்திருக்கும். பொருள். பிறகு சங்கரர் வேற இடத்துல பஜகோவிந்தத்தில் சொல்கிறார், எவ்வன கர்வம், இளமையிலான கர்வம் வருமா. மாகுரு எவ்வன கர்வம்னு சொல்கிறார். இந்த இளமையினால கர்வம், அழகுனால கர்வம், இப்படி விதவிதமாக கர்வம் வரலாம். தன்னை உயர்வாக பாவிக்கலாம். அப்படி ஒவ்வொரு நிமித்தமாகவும் நமக்கு கர்வம் வரலாம். இங்கு பகவான் என்ன சொல்கிறார், எந்த நிமித்தமும் உனக்கு கர்வத்தை அல்லது உயர்ந்த மனப்பான்மையை கொடுக்க கூடாது. எது வேணாலும் நம்ம இடம் இருக்கலாம், ஆனால் அது நமக்கு கர்வத்தை கொடுக்க கூடாது. இப்போ பணம், அறிவு, பதவி இதெல்லாம் இருந்தால் அல்லது தவமெல்லாம் செய்தால் எனக்கு உயர்வு மனப்பான்மை வருது, அதனால் நான் எனக்கு அறிவையே வளர்த்திக்கல, நான் ஒரு தவமும் பண்ணலை, பணமே வேண்டான்னு சொல்லக்கூடாது. அது இருக்கிறதுல தவறில்லை. அதனுடைய சைடு எஃபெக்டான, அதனுடைய விளைவான கர்வம் வராமல் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த கர்வம் விதவித நிமித்தத்தில் நமக்கு வரலாம். அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எப்படின்னா இப்படி வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது நமக்கு மட்டுமல்ல, நல்லவர்களுக்கும் கூட எல்லோருக்கும் வரும். இந்த மகாபாரத கதையில் பார்த்தோம்னா அல்லது எந்த புராண கதையில் பார்த்தோம்னா கர்வபங்க படலம்னே இருக்கும். எல்லாத்துக்கும் எல்லோருடைய கர்வத்தை நாசம் பண்ணுறதுக்குன்னு ஒரு கதை இருக்கும். அது பீமர் ஆகலாம் அல்லது ஆஞ்சநேயர் ஆகலாம், அர்ஜுனன் ஆகலாம், யார் ஆகலாம். ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு கர்வம் வந்துடும். ஏதோ ஒரு நிமித்தமாக கர்வம் விடும். அதை நீக்கிறதுக்கான கதைகளெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ பீமனுக்கு நான் தான் பெரிய பலசாலின்னு கர்வம். மற்றவங்களுக்கெல்லாம் வராது, நமக்கெல்லாம் அந்த கர்வம் வராது. நமக்கு என்ன பலம் இருக்குது அப்படி வர்றதுக்கு? இப்போ நமக்கு பலம் இருக்குது, அது ஒரு நல்லது தான். ஆனால் அந்த பலம் அவனுக்கு என்ன கொடுத்துடுது? தான் ஒரு பெரிய பலசாலி. உடனே அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. ஆஞ்சநேயர் அந்த கர்வத்தை நீக்கினார். அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய கர்வம் வந்துடுது. என்னென்ன காண்டீவன் எங்கிட்ட இருக்கு, நான் தான் பெரிய கிருஷ்ண பக்தன், இப்படியெல்லாம் அர்ஜுனனுக்கு வரும். அதற்கு சில கதைகளெல்லாம் இருக்குது. உன்னை விட பெரிய பக்தன் இருக்கான். பக்தன்னு கர்வம் வந்தது நாரதருக்கு தான். ஏன்னா அவர் எப்பொழுதும் பக்தியாக இருக்கார். பிறகு அவரே ஒரு இடத்துல உணர்ந்தார், நம்மை காட்டிலும் பக்தன் இருக்கின்றான் என்று. அப்படி எந்த புராணத்தில் எடுத்துக்கொண்டாலும் விதவிதமாக நமக்கு கர்வபங்க படலத்தை பார்க்கின்றோம். இது என்ன தெரிகிறது என்றால், ஒரு நல்ல குணம் நம்மிடம் வந்தால் நம்மை அறியாமல் நம்முடைய முயற்சியின்றி கர்வம் விடும். அதில் ஒருவர் ரொம்ப அழகாக சொன்னார், மற்ற கர்வமெல்லாம் டெம்பரரியாக. இப்போ பதவியில் இருக்கன்னு கர்வம் எவ்வளவு நாள்லாம், பதவி இருக்கிற வரைக்கும் தான். அந்த போஸ்ட்டு போயிடுதுன்னா போயிடுமா. பணமும் அப்படித்தான், இருக்கிற வரை. ஆனால் அந்த தபோ கர்வம், வித்யா கர்வம் போகாதான் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுவும் போகலாம். இந்த வித்யா கர்வம், ஒரு ஞானத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த அறிவு நம்மை விட போகாது. அதனால் அது என்றும் தொடரும் என்று சொன்னார். ஆனால் அதுவும் போயிடும். பாத்ரூம்லேருந்து கீழே விழுகிறோன்னு வச்சுக்குவோமே, தலையில் அடிபட்டுதுன்னா என்ன எவ்வளவு நிமிஷமாக அந்த மெமரி எல்லாம் எரைஸ் ஆகிறதுக்கு? கம்ப்யூட்டரில் சம்டைம் ஆகுது இல்லையா, எல்லாம் லோடு பண்ணி வச்சுருப்போம், ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் இருக்கிற எல்லா மெமரியும் போயிடும். அதே போல் எவ்வளோ நிமிடமாகும் அந்த வித்தியெல்லாம் போகிறதுக்கு? அதுக்கப்புறம் ஒரு பெட்டோட்டோ மாதிரி படுத்து கிடப்போம், வெஜிடபிள் போல் படுத்து கிடப்போம். அப்படி அதெல்லாம் நினைக்கும் பொழுது வித்யாகர்வம் வரக்கூடாது தான், ஆனால் அது கொஞ்சம் அதிக நாள் தொடரும். அப்படி விதவிதமான கர்வமெல்லாம் விதவிதமான நிமித்தமாக நமக்கு கர்வம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல் சில நல்ல குணங்கள் நம்மிடம் இருந்தாலும் கர்வம் வந்துடும்.
நான் ரொம்ப சுத்தமாக இருப்பேன், நீ அசுத்தமாக இருப்பேன், எனக்கு இவ்வளோ நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது, எனக்கு கோபமே வராது, இப்படியெல்லாம் கர்வம் வந்துடும். அதுக்காக கோபம் வராதுன்னு எனக்கு கர்வம் இருக்குங்கிறதுக்காக கோபம் வரணும்னு அர்த்தம் கிடையாது. நல்ல குணம் வரணும், இந்த கர்வமும் சேர்ந்து வந்தால் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கொடுத்து நீக்கணும். அதுக்கு ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம நெல்லோ மற்றதையோ தான் பயிரிடுவோம், அதற்குத்தான் தண்ணீர் விடுவோம். ஆனால் முயற்சி இல்லாமல் இந்த களைகள்னு வரும். இந்த முள் செடி வருவதற்கு நம்ம தண்ணீர் விடுவதில்லை, உரம் போடுவதில்லை, ஆனால் முயற்சி இல்லாமல் வரும். அதை நம்ம என்ன செய்யணும்? முயற்சியுடன் அதையை நம்ம நீக்கணும். அப்படி இந்த கர்வங்கிறது முயற்சி இல்லாமல் நம்மிடம் வருவது, அதை நம்ம நீக்கணும். நான் கீத கிளாஸுக்கு போகிறேன்னு கர்வம் வந்துடலாம். அப்படி எப்படி வேண்டுமானாலும் கர்வம் நம்மிடம் வந்து விடலாம். அதை நம்ம நீக்கணும். அதனால தான் நான் வர்றதை நிறுத்திட்டேன்னு சில பேர் சொல்லலாம். எனக்கு கீத கிளாஸுக்கு போகிறேன்னு கர்வம் வந்துடும், அதனால் நிறுத்திட்டேன்னு சொல்லக்கூடாது. நல்லதை அடையணும், அதோடு வர்ற சைடு எஃபெக்டையும் நம்ம நீக்கணும். அதைத்தான் முதல்ல பகவான் ஆரம்பிக்கின்றார், அமானித்துவம் என்று. அப்போது மானித்துவம் என்றால் கர்வம். பல நிமித்தமாக கர்வம் வரலாம், அந்த கர்வம் வராமல் இருப்பது அமானித்துவம். இனி அடுத்த கருத்தாக நாம் பார்ப்பது, இந்த கர்வம் நம்மிடம் இருந்தால் என்ன விளைவு, அதனுடைய விளைவு என்னன்னு இப்போ பார்ப்போம். இப்போ கர்வம்னா என்னன்னு பார்த்துட்டோம். விதவிதமாக கர்வம் வரலாம், விதவித நிமித்தமாக கர்வம் நமக்கு வரலாம். கர்வம்னு என்ன? மற்றவர்களை காட்டிலும் நான் உயர்ந்தவன், மேலானவன்கிற எண்ணம் வரலாம். அதனுடைய விளைவு என்ன என்றால் அதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல் விளைவு, நமக்கு இருக்கின்ற உண்மையான ரெஸ்பெக்ட், உண்மையான மரியாதையை இழந்து விடுவோம். உண்மையான பெருமையை நாம் இழந்து விடுவோம். இப்போ மற்றவர்களெல்லாம் பொய்யாகத்தான் நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களே தவிர, உண்மையான மதிப்பு, உண்மையான அன்பு அல்லது அந்த உண்மையை நாம் இழந்து விடுவோம் எப்பொழுது அந்த கர்வம் விட்டால். இப்போ நம்மிடம் செல்வம் இருக்குது, செல்வம் இருக்குன்னு கர்வத்தோடு நடந்து கொண்டால் மற்றவர்கள் நம்மிடம் கொடுக்கின்ற இந்த ரெஸ்பெக்ட் இருக்கே, அது உண்மையாக இருக்காது. இந்த கர்வமே நம்மிடம் யாரும் அணுக முடியாமல் தடுத்து விடும். அப்போ நம்ம உண்மையை முதலில் இழந்து விடுவோம். அடுத்தது என்னவென்றால், அடுத்த விளைவு என்னவென்றால், இந்த கர்வம் இருக்கும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு விளைவு, மோசமான விளைவு நம் மனதில் பணிவு சென்று விடும். இந்த பணிவு, வினயம்ங்கிறது நம்ம மனசிலிருந்து போயிடும். வேதாந்தத்துக்கு ரொம்ப முக்கியமான குவாலிட்டி பணிவு தான். ஏன்னா அகங்காரத்தை குருவிடம், சாஸ்திரமிடம் இவன் பணிய வைக்கணும். இந்த பணிவு பறிக்கப்பட்டு விடும். கர்வம் வந்துட்டான் பிறகு இவன் என்ன ஆயிடுவான் தெரியுமோ? வணங்கா முடியாமல் மாறிடுவான், யாருக்கிட்டையும் வணங்க மாட்டான். காரணம் என்ன? நான் எதுக்கு வணங்கணும் என்று சொல்லி விடுவான். அப்போ எந்த இடத்துல பணிவு இல்லையோ அந்த இடத்துல அவனுக்கு உபதேசம் செய்கிறதுக்கு ஆளுமே இருக்க மாட்டார். காரணம் என்ன? அவன் கர்வம் பிடிச்சவன், அவங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு சொல்லி விடுவார்கள். அப்படி பணிவு இல்லை என்றால் நாம் ஞானத்தை அடைய முடியாது, ஒரு சிஷ்யனாக மாற முடியாது. இப்போ சிஷ்யனாக மாறுறதுக்கு பணிவு ரொம்ப முக்கியம். அந்த பணிவு கர்வத்தினால் எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு பிறகு என்னன்னா, இந்த கர்வத்தினால நம்மளே ஒரு கற்பனை பண்ணி மற்றவர்களிடமிருந்து மரியாதையை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். மற்றவர்களிடம் நம்மளுடைய ரெஸ்பெக்டை எதிர்பார்க்க ஆரம்பித்த உடனே கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்காது. அப்போ மனச்சஞ்சலம் நமக்கு வரும். இந்த கர்வத்தினால தான் மனச்சஞ்சலம் வரும். காரணம் என்ன? மற்றவர்களிடம் ரெஸ்பெக்ட், மரியாதையை எதிர்பார்க்கின்ற காரணத்தினால். இப்போ இவ்விதம் இந்த கர்வத்தினுடைய முக்கிய விளைவு என்னவென்றால், நமக்கு வர்ற உண்மையான மரியாதை, உண்மையான புகழை நம்ம இழந்துருவோம். பிறகு பணிவை நாம் இழந்து விடுவோம். மனச்சஞ்சலம் இவைகளெல்லாம் நமக்கு வரும். வேதாந்த ரீதியாக கூறினால், நம்ம நம்ம உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு
பகுதியிலிருந்து அபிமானத்தை விட்டுட்டு வரணும். பஞ்ச கோஷத்தில் இருக்கிற அபிமானத்தை நீக்கணும்னு சொல்லுவோம். உடலில் இருக்கிற அபிமானம், பிராணனில் இருக்கிற அபிமானம், மனசில் இருக்கிற அபிமானம். இந்த கர்வங்கிறது உடலின் மீது, நம்மிடம் இருக்கின்ற பொருள்களின் மீது இருக்கின்ற அபிமானம். இப்போ கர்வம் இருக்கும் பொழுது நம்ம உடலுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற பொருள்லேயே அபிமானம் இருந்தால் இந்த ஞானம் எப்படி நமக்கு வரும்? இப்போ ஷரீர அபிமானத்தை கர்வமானது வளர்க்கின்றது. இப்போ வேதாந்தத்துக்கு இந்த கர்வம் நேரடியாக தடையாக இருக்கின்றது. இதை நம்ம கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு இதை நீக்கணும். அப்படி இதற்கு பலவிதமான விளைவுகள் இருக்கின்றது. இனி அடுத்ததாக உபாயத்தை பார்ப்போம். கர்வப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வது, கர்வம் வரக்கூடாதுன்னா என்ன செய்ய வேண்டும்னு இப்பொழுது சிந்திக்கலாம். இப்போ சில பேர்த்துக்கு கர்வமே இல்லைன்னு வச்சுக்குவோமே. இப்போ ஒருவருக்கு கொஞ்சம் கூட கர்வம் வரல அப்படின்னா 2 காரணத்தில் வராமல் இருக்கலாம். ஒன்று, கர்வப்படுற அளவுக்கு இவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஏதாவது இருந்தால் தானே கர்வப்படுறதுக்கு. ஒன்றுக்கும் உதவா கிரையாக இருந்தார்னு வச்சுக்குவோமே, அவருக்கு எப்படி கர்வம் வரும்? அப்படி சில பேர் இருக்கிறார்கள். சில பேர் சிந்தித்து உபாயத்தின் மூலமா கர்வத்தை நீக்கியவர்கள். ஆனால் பல பேருக்கு ஒரு பொருள் வந்துவிட்டால் கர்வமும் சேர்ந்து விடும். அதை நீக்கிறதுக்கு என்னென்ன உபாயம்? அதில் முதல் உபாயம் என்னவென்றால், நம்மிடத்தில் என்னென்ன பெருமைகள் என்னென்னலாம் இருக்கோ அதை ஈஸ்வரனுடைய விபூதியாக பாவிக்க வேண்டும். நம்மகிட்ட ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன், ஏதாவது ஒரு சக்தி இருந்ததுன்னா அது இறைவனுடைய அனுகிரகம், அது இறைவனை சார்ந்தது. இதுக்காக தான் பகவான் 10வது அத்தியாயத்தையே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார். ஈஸ்வர விபூதியோகத்தில் என்ன படித்தோம்? எல்லாத்தையும் பகவான் என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லி கொண்டு வந்தார். ஒவ்வொன்றையும் சொல்லி இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பெருமையும் என்னை சார்ந்தது, எல்லாம் என்னுடைய விபூதின்னு பகவான் சொல்லி வந்தார். அப்படி ஈஸ்வரனுடைய விபூதி. இப்போ நமக்கு நல்ல அறிவு இருந்தால் அது பகவான் கொடுத்த விபூதி. இல்லை அந்த அறிவு இல்லாமல் பகவான் நம்ம படைச்சிருக்கலாம். உடலில் ஆரோக்கியம் இருந்தால் அது பகவான் கொடுத்த விபூதி. செல்வமான குடும்பத்தில் பிறந்திருந்தால் அதுவும் பகவான் கொடுத்த விபூதி. நல்ல நண்பர்கள் பெற்றோர்கள் கிடைச்சிருந்தா அதுவும் பகவானுடைய பெருமை என்று, அல்லது அறிவாகலாம் பதவியாகலாம், எது நமக்கு கிடைச்சாலும் அது பகவானுடைய பிரசாதம். குழந்தையே பிரசாதம்னு சொல்லுவார்கள். அதனால தான் பிரசாதத்தினெல்லாம் பேரெல்லாம் வைப்பார்கள். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, எது எனக்கு கிடைக்கின்றதோ அது என்னுடையது அல்ல, ஈஸ்வரனுடைய பெருமை, ஈஸ்வரனுடைய விபூதி என்ற பாவனை இருந்தால் எது நமக்கு இருந்தாலும் அது நமக்கு கர்வத்தை கொடுக்காது. காரணம் என்ன? அது பகவானை சார்ந்தது. எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எதை நம்ம அடைஞ்சு எந்த ஒரு வெற்றியை அடைந்தாலும் அது பகவானுடைய பெருமை, பகவானுடைய அனுகிரகம் என்று ஈஸ்வர விபூதி என்று உணர வேண்டும். இது உண்மையிலேயே பாவனை கிடையாது. உண்மையிலேயே என்னுடையது தான், நான் பகவான்னு பாவிக்கிறேன், கர்வம் வராமல் இருக்கட்டுங்கிறது கிடையாது. உண்மை ஈஸ்வரனுடையது தான், நம்மளதுன்னு பாவிச்சுட்டு கர்வப்பட்டுருக்கோம். அதுதான் தப்பு. இப்போ இந்த இடத்துல பாவனையாக சொல்லவில்லை, ஈஸ்வரனுடைய விபூதின்னு பாவனை செய்யுங்கள்னு சொல்லலை. ஈஸ்வரனுடைய விபூதிங்கிற ஞானம் வேண்டும். இது இறைவனை சார்ந்தது. அதைத்தானே பகவானே செய்தார். அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அதில் நானாக இருக்கின்றேன். இந்த சகுனிகிட்டு இருக்கிற அறிவு இருக்கே, அதுவும் நான் சொன்னார் பகவான். இந்த சூதாட்டமாக நான் தான் இருக்கேன்னு சொல்லி எல்லோரிடமும் இருக்கின்ற அனைத்தும் என்னுடையது என்று பகவான் கூறினார். அது தெரியாத வரைக்கும் தான் எல்லா ஆட்டமும். இந்த கர்வமே எப்போ வரும் அப்படின்னா, முழுமையாக ஒன்று நம்மிடம் இருந்தால் கர்வம் வராது, ஒன்றுமே இல்லைனாலும் வராது. இந்த அறகுறையில் தான் எல்லா விதமான கர்வமும் நமக்கு வரும். ஒரு பொருளை நம்ம முழுமையாக பெற்றுட்டோம்னா கர்வமே வராது. அதாவது கர்ணனுக்கு நான் தானம் பண்ணுறேங்கிற கர்வம் வந்ததே கிடையாது. வேறு கர்வமெல்லாம் அவனுக்கு வந்திருக்கு. அர்ஜுனனை ஒரே நல்லா அடிச்சிருவேன்னெல்லாம் கர்வம் வந்திருக்கு. ஆனால் தானகர்த்தாங்கிற கர்வம் அவனுக்கு வரல, மற்றவங்களுக்கு தான் வந்திருக்கு. அர்ஜுனனுக்கெல்லாம் வந்திருக்கு. அவன் மட்டும் பெரிய ஆளாக நானும் தானம் பண்ணுவேன்னு கர்வமெல்லாம் வந்திருக்கு.
சில பேர்த்துக்கு உண்மையான ஒன்றை அடைஞ்சிட்டோம்னா கர்வம் வராது. இப்போ சில இடங்களில் பார்க்கலாம், காலேஜ் பிரின்ஸ்பாலாக இருப்பார், அவருக்கு பிரின்ஸ்பாலுங்கிற கர்வம் வராது. அந்த அம்மாவுக்கு நான் பிரின்ஸ்பால் ஒய்ஃப்னு கர்வம் வந்துடும். இப்படி தான் வரும், பல இடத்துல பார்க்கலாம். காரணம் என்ன? அவருக்கே நான் பிரின்ஸ்பாலுங்கிற கர்வம் கிடையாது, ஆனால் அந்த வீட்டு அம்மாவுக்கு வந்துடும். அப்படி உண்மையாக ஒன்றை அடைஞ்சிட்டோம்னா கர்வம் வராது. ஆனால் எங்கே அறகுறை இருக்கோ அங்கே தான் கர்வம் வரும். அது எல்லாம் ஈஸ்வரனுடையது என்று உணர்ந்து கொண்டால் கர்வப்படுறதுக்கு இடமே கிடையாது. அனைத்து பெருமையும் பகவானிடம் சென்று விடும். இது ஒரு விதமாக இந்த கர்வத்தை நீக்கிறது. இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பில் வர்ற வெற்றியும் நம்ம ஈஸ்வரனை ஞாபகப்படுத்த வேண்டும், இறைவனை நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு வெற்றியும் பகவானுடைய பிரசாதம் என்று அந்த பிரசாத புத்தியில் இருக்கணும். இனி அடுத்தது என்ன என்றால், நாம் எதையெல்லாம் அடைஞ்சு எந்த நிமித்தமாக கர்வப்பட்டிருக்கிறோமோ அதனுடைய அனித்தியத்துவத்தை பார்க்க வேண்டும். நிலையாமையை பார்த்தல், இது ஒரு நல்ல எக்ஸசைஸ். எதையெல்லாம் நம்ம அடைஞ்சோமோ அதே நேரத்தில் அதனுடைய நிலையாமையையும் பார்க்கணும். இது ரொம்ப நாள் நம்மிடம் இருக்க போவதில்லை. பதவி பிரமாணம் செய்து வைக்கும்போது அவர் நினச்சாருன்னா ஒழுங்காக ஆட்சி செய்வார். இப்போ இருக்க போகிறது கொஞ்ச நாள்னு நினச்சா என்ன செய்யலாம்? அந்த கொஞ்ச நாள் ஒழுங்காக இருக்கலாம். அப்படி எதை நாம் அடைந்தாலும் இந்த தேதியில் அடைஞ்சன்னு ஒரு டேட் இருக்கும் பொழுது இந்த தேதியில் என்னை விட்டு போச்சுங்கிற ஒரு டேட் வரத்தான் போகுது. இந்த உடம்பே அப்படி தான் வந்தது. டேட் ஆஃப் பர்த் இருக்குது, டேட் ஆஃப் டெத் ஒரு டேஷில் இருக்குது. காரணம் என்ன? அது ஒரு நாள் வரத்தான் போகுது. அப்படி அனைத்தினுடைய அனித்தியத்துவத்தை நாம் பார்க்க வேண்டும். அது உடல் ஆரோக்கியமாகலாம், உடல் பலமாக இருக்கலாம், மனோபலமாக இருக்கலாம், அறிவு பலமாக இருக்கலாம், எவ்வளோ படித்து வச்சுருக்கலாம். கடைசியில் என்னன்னா இந்த ஞாபக மறதின்னு ஒன்று இருக்கே, அது எல்லாத்தையும் சொல்ல போகுது. எத்தனையோ படித்து வச்சுருந்தேன், இப்போ எல்லாம் போயிட்டுருக்கேன்னா போகத்தான் போகுது. அப்படி எல்லா அறிவும் ஒரு காலத்தில் நம்மிடம் இருந்து பறிக்கப்படும். நம்ம எவ்வளவோ மக்களை எல்லாம், சில பேர் தன்னுடைய குழந்தைகளை நினச்சி கர்வப்படுவார்கள், எனக்கு இப்படி ஒரு பையன் வந்திருக்கான்னு சொல்லி. எவ்வளவு நாள்னா கொஞ்ச நாள் தான். பிறகு அவன் எங்கேயோ போயிடுவான், இங்கே இருக்க மாட்டான் நம்மளுடன். அல்லது நம்ம வீட்டில் ஒரு சேரை கொடுத்துட்டு இங்கேயே அமர்ந்து விடுங்கள், எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்லி விடுவான். அப்படி எந்த நிமித்தமாக நம்ம கர்வம் மனசில் வருதோ உடனடியாக அது நிலையற்றது. ஏதோ கொஞ்ச நாள் இதை நான் அனுபவிக்க போகிறேன், இந்த நிலையற்றதுன்னு நினச்சிட்டு அதை அனுபவிக்க வேண்டான்னு சொல்லலை, அதை நன்கு அனுபவிப்போம். ஆனால் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இலையோடு இருக்கட்டும், இது டெம்பரரி, கொஞ்ச நாள் நம்மிடம் இருக்க போகுதுன்னு சொல்லி அது எதற்குனா இந்த கர்வம் வராமல் பாதுகாத்து கொள்ள. இந்த நிலையாமைங்கிற புத்தி கொஞ்சம் வளர்ந்ததுன்னா அது வைராக்கியத்தை கொடுக்கும். நிலையாமைங்கிற புத்தி வளரலின்னு வச்சுக்கோமே, அது அவ்வளோ சுலபமாக வளராது. நிலையாமைங்கிற புத்தி வளரணும்னா ரொம்ப பக்குவமானும் நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த ஒரு எண்ணம் வர்றதுக்கே. அது வளர வளர வைராக்கியம் துறவுங்கிற மனப்பான்மை நமக்கு கொடுக்கும். அந்தளவுக்கு கொடுக்காட்டியும் இருக்கிறதுல கர்வப்படாமல் இருக்கிற அளவாவது அந்த நிலையாமையை மனதில் நினச்சிக்குவோம். அதிகமாக வராட்டியும் ஓரளவு இந்த நிலையாமை இதோ கொஞ்ச நாள் நமக்கு இருக்குது, இதில் வச்சுட்டு ரொம்ப ஆட வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? ஓரளவு அந்த நிலையாமைங்கிற புத்தியை நாம் பயன்படுத்தி கர்வத்தை நீக்க வேண்டும். அது இரண்டாவது. மூன்றாவது உபாயம் என்னவென்றால், இந்த கர்வம் வர்றதுக்கு ரொம்ப அடிப்படை காரணம் ஒப்பிட்டு பார்த்தல், கம்பேரிசன். எப்போ கர்வம் வரும்னா மற்றவங்களை ஒப்பிட்டு பார்த்தா தானே கர்வமே வரும். நான் யாரையுமே கம்பேர் பண்ணலின்னா எப்படி கர்வப்படுறது? அப்போ இந்த கம்பேர் பண்ணுற புத்தி எஸ்பெஷலி நம்ம கல்ச்சரில் ரொம்ப இருக்குது. அது நம்மளுடைய உறவினர்களுக்குள்ளே தான். ஒரு பிச்சைக்காரன் இனியொரு பிச்சைக்காரனோட தான் கம்பேர் பண்ணிகிட்டு இருப்பான், கோடீஸ்வரனோட கம்பேர் பண்ண மாட்டான். அப்படி நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கும் கூட அவ்வளோ சக்தி கிடையாது. ஏதோ கொஞ்சம்தான் நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். நம்ம உறவில் இருக்கிற அண்ணன் தம்பி யாராவது கொஞ்சம் நம்மை விட ரிச்சாக இருப்பார்கள், அவங்க அதை காமிச்சிக்கிறதுக்குன்னே வேணும்னே போவார்கள்.
தான் உன்னை விட கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கன்னு வீட்டுக்கு வேணும்னே ஒரு 4 ஸ்வீட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து கொடுக்கறது. அன்புனால இல்லை, நீ வரும்போது அரை கிலோ வாங்கினேன், நான் 1 கிலோ வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இருக்குது. இப்படி அவர்களுடைய கர்வத்தை காட்டுறதுக்கு செய்கிறார்கள். இதெல்லாம் ஒரு விதமான ஹிம்சை. எல்லாம் அஹிம்சையில் பின்பற்றணும். அதாவது உன்னை காட்டிலும் நான் ஒரு ஸ்டெப் அதிகமாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கேங்கிறது காட்டணும். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு காட்டுவார்கள். அப்போ நமக்கு உடனே என்ன வந்துடும், அந்த கர்வம், அந்த ஒன்றா பொறாமை வரும். இல்லை அப்படின்னா கர்வம் வந்துடும். இந்த கர்வம் மற்றவர்களை ஒப்பிட்டு உன்னை விட நான் எக்ஸ்ட்ராவாக இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தில் வருவது. ஆனால் இவருக்கு மேலே 10 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பார், அவரை பார்க்க மாட்டார். அவரை பார்த்து பொறாமப்படுவார் அல்லது துக்கப்படுவார். தனக்கு கீழே இருக்கிறவங்கள பார்த்து கர்வப்படுறது, தனக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்து ஒன்றா பொறாமையோ அல்லது இனி ஒன்று இருக்குது, வயிற்றெரிச்சல்னு சொல்கிறது. அல்சர் வந்தால் மட்டும் வயிறு எரியாது, இதனாலேயும் வயிறு எரியும். வயிறு எரியறதுக்கு பல காரணம் இருக்குது. இனி ஒரு காரணம் என்னென்னா, நம்மை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்காங்களே, அது ஒரு வயிற்றெரிச்சல். துரியோதனுக்கு அது இருந்தது. அவன் சொல்கிறான், எனக்கு என்னதான் பண்ணாலும் பாண்டவர்கள் நல்லா இருந்தால் பிடிக்க மாட்டேங்குது, கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க எதை கொடுத்தாலும் அதை நல்லா பண்ணிடுறார். காட்டை கொடுத்தார்கள், ஒரு நகரமாக மாற்றினார்கள், வயிறு எரியுதேன்னு சொல்கிறான். அப்படி இந்த கம்பேர் பண்ணுற புத்தி நமக்கு இருக்குது. அது அவ்வளோ சுலபமாக போகாது. என்னதான் ஒரு 5 நிமிஷத்தில் அதை பற்றி பேசினாலும் உடனே என்ன சொல்லுவாள், இந்த சாமி அப்படி சொன்னார், அந்த சாமி அப்படி சொன்னார்னு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவும் செய்யக்கூடாது. அப்படி இந்த கம்பேரிசன் இருக்கே ரொம்ப டேஞ்சர். அது எல்லா லெவல்லையும் கம்பேரிசன் இருக்கு. அப்படி அந்த கம்பேர் பண்ணக்கூடாது. அப்படி வேற சொல்லி எங்கள் சாமி தான் நல்லா சொன்னார், அது ஒரு பெருமை, அது ஒரு கர்வம். அப்படி எல்லாத்துலேயும் ஒரு கர்வத்தை சம்பாரிச்சுக்கிறது. ஒரு கர்வத்தை சம்பாரித்து கடைசியில் என்னன்னா, பணிவை இழந்து எதை அடையணுமோ அதை நாம் இழந்து விடுவோம். இப்போ இதற்கு நாம் பார்த்த முதல் உபாயம் ஈஸ்வர விபூதி, 2வது உபாயம் அனித்தியத்துவ புத்தி, 3வது உபாயம் கம்பேரிசன் இருக்கக்கூடாது. மற்றவர்கள் அவர்களுடைய கர்ம வினைப்படி வாழட்டும், நான் எனக்கு கிடைச்சி எனக்கு இருக்கிறதுல திருப்தியாக இருக்கேன்னு நம்மை மட்டும் நாம் பார்த்தல். இந்த உபாயத்தில் நம்ம கர்வத்தை நீக்கலாம். மேலும் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.